தேங்க்யூ மச்சான். ஸோ இப்போ வந்து அரவிந்த் சார் கிட்ட வந்து ஒரு 3 கேள்வி மட்டும் உங்க சார்பா நானே கேட்டுக்கிறேன். இப்போ வரைக்கும் இவ்வளவு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது, எல்லாருடைய மனசுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உள்ள வரும்போது இந்த லைட்டை பார்த்தேன். லைட்டை பார்த்தா ஏன் இந்த சீன் வந்து நல்ல சீன் படத்துல இந்த பார்க்க விடாம இல்ல லைட் அம்மா தான் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய லைட்டை போட்டா எல்லாரும் தான் பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு இல்ல. சரி உங்களை டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்கிறேன். எல்லா படம் அந்த லாஸ்ட் சீன் பார்க்கும்போது லைட் தான் டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் போட வேணாம்னு சொன்னேன், மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் வந்து அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு மாப்பிள்ளை பாக்குறதா இருந்தா கூட அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை. என்ன அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இதை 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளைன்னா நீங்க மட்டும்தான் ஒரே உலகத்துல அழகான. நான் இவ்வளவு வில்லத்தனம் பண்றேன் இப்போ. ஓகே, நீங்க ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு டயலாக் ஏதாவது பேசுறதா உங்களோட அன்பும் ஆதரவும் நிஜமாவே அதுக்கு தான் நாங்க வேலை செய்யறோம். ஸோ அதுக்கு தான் எஃபர்ட் எல்லாம் போகுது. ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிருக்கீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. வித் ஆல் ஹியூமிலிட்டி ஐ தேங்க் யூ வெரி மச். மழை பெஞ்சா பறவைகள்லாம் கூட்டுல போய் விழுந்துக்கும். நான் பருந்து மேகத்துக்கு மேல பறப்பேன். வெளிச்சத்துல இருக்கிறவங்க தாண்டா இருக்க பார்த்து just ego. இதுல ஏன் மூஞ்சி போட்டிருக்காங்க, நானே வெட்டணும்னு சொல்றாங்க. Thank you so much. Thanks a lot. Thank you. Thank you. Bye.